ஏஸ்தடிக்னு செடி கொடிலாம் வச்சு வீடியோ எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. நம்ம ரசித்து பிடிச்சி என்ன பண்ணுறோமோ அதான் ஏஸ்தடிக். கேரமலைஸ்ட் ஆனியன் மஷ்ரூம் டோஸ்ட் பண்ண ஒரு பேனில் நம்மளோட சில்லி ஆயில், ஆலிவ் ஆயில், ஸ்லைஸ் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் ஃப்ளேமில் சில்லி ஆயிலில் நல்லா பிரட்டிக்கணும். அது அப்படியே லேசாக சுருங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண பட்டன் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவில் போட்டு வாஷ் பண்ணதுனால அது கலர் மாறிடுச்சு. இருக்கிற எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுங்கள். சில்லி ஆயிலில் இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பிரட்டிட்டு இந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் ஆப்ஷனல் தான். பொடியாக கட் பண்ணால் ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் அதோட கடைசி காலத்துக்கு வந்துருச்சு, அதனால் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிட்டு அது ஷ்ரிங்க் ஆகி வந்த பிறகு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அப்படியே இதில் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணா நெய் ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக லோ ஃப்ளேமில் வந்து மொறுன்னு டோஸ்ட் ஆகி வந்துடும். க்ரன்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி ஓப்பன் டோஸ்ட்டாக சாப்பிட்லாம். அடிஷ்னல் ப்ரோட்டீனுக்கு சனி சைட் அப் பண்ணி மேலே வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.